வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2023 வழங்கப்பட்டுட்டு வருது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காமலும் போயிருக்கு. ஸோ ரேஷன் கார்டில் இந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலைஞர் உரிமை தொகை கிடைக்காமல் போவதற்கு ரேஷன் கார்டுகளில் இருக்கும் பிரச்சனையும் காரணம். தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தும் எங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் ஏன் கிடைக்கவில்லை என சிலருக்கு கோபமான கேள்வி இருக்கலாம். அதற்கு உங்கள் ரேஷன் கார்டில் இந்த பிரச்சனை இருக்கிறதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் உரிமை தொகை பெற தமிழ்நாடு அரசு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டுமே கலைஞர் உரிமை தொகை கொடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறது. தகுதி வாய்ந்த பெண்கள் 2 இருந்தாலும் அதில் ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும். அதேபோல் ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் யாரும் அரசின் மற்ற ஓய்வூதியங்களை பெறக்கூடாது. முதியவர்கள் யாரேனும் ஓய்வூதியம் பெற்று வந்தால் அவர்களது குடும்ப பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படாது. எனவே பெரும்பாலான வீடுகளில் முதியோர் உதவி தொகை வாங்கி வருகின்றனர். அவர்கள் பெயர் நிச்சயம் ரேஷன் கார்டில் இருக்கும். அதனையே முதியோர் உதவித்தொகை விண்ணப்பத்துக்கு ஆவணமாகவும் கொடுத்திருப்பார்கள். அப்படியான சூழலில் அதிகாரிகளின் கள ஆய்வில் உங்கள் ரேஷன் கார்டில் இருப்பவர்கள் முதியோர் உதவித்தொகை வாங்குவதை உறுதி செய்திருப்பார்கள். அதனால் உங்களின் கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். இந்த விதிமுறையின் கீழ் நீங்கள் கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் பார்க்கின்சன் நோய், முதுகு தண்டுவட நோய் உள்ளிட்ட மிகப்பெரிய வாழ்வியலை முடக்கும் நோய்களை உடைய குடும்பத்தினருக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு விலக்கு அளித்துள்ளது. ஒருவேளை ஓய்வூதியம் பெறுவதால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் இந்த குடும்பங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை மறுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உரிய ஆவணங்களுடன் அதிகாரிகளிடம் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் பரிசீலனை செய்து உங்கள் விண்ணப்பத்தின் உண்மைத்தன்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலைஞர் உரிமை தொகை வழங்க உத்தரவிடப்படும். எனவே இதுவரை கலைஞர் உரிமை தொகை தங்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என நினைத்து கொண்டிருந்தவர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறதா என ஒரு முறை சரிபார்த்து கொள்ளவும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மகளிர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நமக்கு தகுதி இருந்தும் இந்த ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் ஏதாச்சும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்க்கின்சன் நோய் அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டுவட நோய் இது 2 பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தகுதியுடைய பெண்மணியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். இந்த ஓய்வூதியத்தினால உங்களோட உரிமை தொகை பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அந்த நோயெல்லாம் எதுவும் இல்லாமல் முதியோர் உதவித்தொகை இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உரிமை தொகை பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.